ஓகேப்பா, let us start. Okay, we have completed cost sheet, material, and now we are entering into overheads. Okay appa, ஓகேப்பா பாருப்பா, சொல்லுப்பா. ஓவர் ஹெட்ஸ்னா உனக்கு என்னப்பா தெரியும் சொல்லுப்பா. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ். நான் ஓவர் ஹெட்ஸை என்னன்னு கேட்டேன்னா நீ டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட்ஸை சொல்லிட்டு இருக்கிறேன். ஓவர் ஹெட்ஸ்னா என்ன? சொல்லு. இன்டைரக்ட் மெட்டீரியல் plus indirect labor plus indirect expenses. Okay, all these three things put together, it is known as overheads. All these three things put together, it is known as overheads. Okay, my question is, சரி ஓகே, டைரக்ட் காஸ்ட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணிடலாம்னா உங்களால வந்து என்ன சொல்லிட முடியும், இந்த அளவுக்கு அவுட்புட்டுக்கு இந்த அளவுக்கு இன்புட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆமாவா இல்லையா? சரி, உதாரணத்துக்கு இதெல்லாம் விடு, நான் ஒரு கதை சொல்ல போறேன், அதை கேளுங்க. ஓகே, இப்போ நீ ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆரம்பிக்கிற? ஹோட்டல். ஹோட்டல் ஆரம்பிக்கிறப்ப இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தனா, ரெண்டலுக்கு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்ட் கட்டணும். கரெக்டா? அது என்னப்பா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? அப்பா ரெண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். பெரும்பாலானவங்க வந்து யாரா இருப்பாங்கன்னா சூப்பர்வைசர்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருப்பாங்க. கரெக்டா? அவங்க எல்லாருமே என்னன்னு சொல்லலாம், இன்டைரக்ட் வேஜஸ் சொல்லலாமா? இப்போ சொல்லுப்பா, ரெண்ட்னு மட்டும் எடுத்துக்கோ, ரெண்ட் மட்டும் எடுத்துக்கோ. என்னம்மா வாய்ஸ் கேக்குதாமா? எஸ் சார். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? கேக்குதுங்க சார். ஓகே. Now, okay, fine. Now my next question is, what if that today I am estimating that raw material for producing food, think that you are going to do per day 100 meals பண்ண போறேன்னு வச்சுக்கோ. எவ்வளோ 100 meals. அப்போ வருஷம் பூராவுமே எவ்வளோ இருக்கும்ப்பா? 100 mealsனா 365 டேஸ்க்கு என்ன ஆகும்? 365 into 100 meals எவ்வளோ? 36,500 meals. Think that you are producing only the meals, வேற எதுவுமே பண்றது கிடையாது. கரெக்டா? இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு ரெண்ட் வந்து தோராயமா பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் 3,60,000. எவ்வளோ வருதுப்பா? 3,60,000. we know that rent happens to be overheads. ஆமாவா இல்லையாப்பா? ஆமாவா? அப்ப ரெண்ட் எவ்வளவு வருதுன்ற? 3,60,000 வருதுங்க. சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தனா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளோப்பா சொல்ற, எவ்வளோ மீல்ஸ் போகுதுங்கிற? 100 units ஆஃப் மீல்ஸ். ஓகே, எனக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க.
செல்லிங் பிரைஸ் நீங்க டிட்டர்மைன் பண்றப்ப எல்லா காஸ்டையும் சேர்த்து தான் டிட்டர்மைன் பண்ணுவீங்களா இல்ல டிட்டர்மைன் பண்ண மாட்டீங்க? எல்லா காஸ்டையும் சேர்த்து தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? செல்லிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணுவீங்க. கரெக்டா? சரி, நீயே ஒத்துக்கிற செல்லிங் பிரைஸ்க்குள்ள எல்லாமே இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்பா இந்த ரெண்ட்ன்றது இப்போ நீ புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற வச்சுக்கோ, இப்போவே சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டேட் இஸ் 1/4/2024 வச்சுக்கோப்பா. சரியா? உனக்கு இப்போவே வந்து 3,60,000 கட்டுவியா இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு வருஷம் வரைக்கும் கட்டுவியாப்பா? ஸ்பீக் அவுட். ஒவ்வொரு மாசமும் ஒரு வருஷம் வரைக்கும் கட்டிட்டு இருப்பேன். கரெக்டா? ஒவ்வொரு மாசமும் ஒரு வருஷமும் கட்டிட்டு இருப்பேன். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஒருத்தன் உன் வீட்டுக்கு சாப்பிட வரான், உன்னுடைய ஹோட்டலுக்கு சாப்பிட வரான். நீ என்ன சொல்றனா, சார் சோறு அரிசிக்கு இவ்வளோ ஆச்சு, பருப்புக்கு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு வெறும் 35 ரூபாய் மட்டும் வாங்குற. கரெக்டா? ரெண்ட்டை வந்து என்ன சொல்ற அப்படின்னா, சார் இன்னும் எனக்கு ரெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா இன்கர் ஆகல. கரெக்டா? ஒரு வருஷம் ஆகும் ரெண்ட் இன்கர் ஆகிறதுக்கு. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வந்து கொடுங்க சார்ன்னு சொல்லுவியா இல்லைன்னா எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணி இப்போவே கொடுங்கன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்க? எப்ப நான் கேட்குற கேள்வி புரியுதா? ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது த்ரூ அவுட் த இயர் அக்கர் ஆகும். கரெக்டா? கரெக்டா? அப்போ நான் இயர் பிகினிங்லேயே நான் ஏன் எஸ்டிமேட் பண்றேன்? எஸ்டிமேட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போதான் என்ன பண்ண முடியும்? செல்லிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? செல்லிங் பிரைஸை டிட்டர்மைன் பண்ண முடியும். இல்லைன்னா நீ பாட்டுக்கு நீ எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டு போங்க, 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் ரெண்ட்டுக்கு உண்டான ஓவர் ஹெட்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்றேன், அப்போ நீங்க வந்து என்ன கொடுங்க? செல்லிங் பிரைஸை கொடுங்கன்னு சொல்லுவியா இல்லைன்னா எஸ்டிமேட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு இப்பவே செல்லிங் பிரைஸா வாங்குவீங்க? எஸ்டிமேட் பண்ணி கால்குலேட் பண்ணி இன்னைக்கே செல்லிங் பிரைஸ் வாங்குவேன். ஸோ கேன் ஐ சே தட் ஓவர்ஹெட்ஸ் initially it will be estimated. புரியுதா? எப்ப நான் சொல்றது புரியுதா? ஓகேவா? இப்போ எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோப்பா ஒரு வருஷத்துக்கு ஹோட்டலுக்கு? 3,60,000. கரெக்டாப்பா? 3,60,000. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை மீல்ஸ் போடலான் இருக்கிறப்பா? 100. அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மீல்ஸ் போடுவீங்க? 3 lakh போடுங்க. 365 into 100 எவ்வளவு வரும்? 36,500. இப்ப இந்த ஓவர் ஹெட்ஸை 3,65,000 வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, நவ் யூ டெல் மீ. எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் எவ்வளோப்பா வாங்கியிருப்பீங்க? எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் எவ்வளோப்பா பண்ணியிருப்பீங்க? You are estimated that you are going to produce 36,500. சொல்லுப்பா, ஒரு யூனிட் ஒரு மீல்ஸுக்கு எவ்வளோப்பா நீ அவங்க கிட்ட இருந்து வாங்குவ? ஒரு மீல்ஸுக்கு 3,65,000 divided by 36,500 எவ்வளோப்பா வாங்குவ? ₹10 per unit. ₹10 per unit. இதுதான் என்னப்பா ஓவர் ஹெட்ஸ் உடைய சார்ஜஸ். ஓவர் ஹெட்ஸ் உடைய சார்ஜஸ். சரி, என்னப்பா பண்ணுவேன் இந்த 10 rupees கஸ்டமர் கிட்ட இருந்து? இந்த கஸ்டமர் கிட்ட இந்த 10 rupees என்னப்பா பண்ணுவேன்? செல்லிங் பிரைஸ்ல இருக்கும் சார். செல்லிங் பிரைஸ்ல வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? கஸ்டமர் கிட்ட சேல் பண்றப்ப என்ன பண்ணுவேன்? நான் வாங்குவேன். ஏன்பா ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? சார் முதல்ல ஓவர் ஹெட்ஸை எஸ்டிமேட் பண்ணுவேன். இந்த வருஷத்துல எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு நான் எஸ்டிமேட் பண்ணுவேன். எஸ்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு யூனிட் மேல எவ்வளவு என்னால வாங்க முடியும்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஏன்பா இந்த 10 rupees per யூனிட்ன்றது எஸ்டிமேட்டட் ஃபிகரா இல்ல அப்படின்னா எக்ஸாக்ட் ஃபிகராப்பா? எஸ்டிமேட்டடா எக்ஸாக்டாப்பா? எஸ்டிமேட்டட். எஸ். நவ ஐ am telling this as your estimated rate. இது பேர் என்னன்னு சொல்லலாம்ப்பா? எஸ்டிமேட்டட். கரெக்டாப்பா? this rate is known as estimated rate. Now I am telling you like this. sir okay, எஸ்டிமேட்டட் ரேட் நீ கால்குலேட் பண்ணிட்டப்பா. இப்போ என்ன பண்ற அப்படின்னா, டெய்லியும் நீ என்ன பண்ணுவப்பா? டெய்லி என்ன பண்ணுவப்பா? நீ ப்ரொடியூஸ் பண்ணி மீல்ஸை வந்து சேல் பண்ணிட்டே வருவ. கரெக்டா? சரியா? அப்போ ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்றப்ப ஒவ்வொரு மீல் மேலேயும் நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? இந்த 10 ரூபாய் ஓவர் ஹெட்ஸ் என்ன பண்ணிட்டே இருப்ப? ரெக்கவர் பண்ணிட்டே இருப்ப. ஆமாவா? எதுல ரெக்கவரி பண்ணிட்டு இருப்ப? செல்லிங் பிரைஸ்ல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்போ செல்லிங் பிரைஸை மறந்துரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதை வந்து என்ன பண்ணிட்டு இருப்ப? ரெக்கவர் பண்ணிட்டே இருப்ப. சரியா? இப்போ நான் ஒன்னு சொல்றேன்.
அது கரெக்டா பதில் சொல்லு. இப்போ இயர் எண்ட் வந்துருச்சு. இப்போ இயர் எண்ட் வந்துருச்சு. இயர் எண்ட் வந்துருச்சு. சொல்லு. இப்போ இயர் எண்ட் வந்ததுக்கு அப்புறம் சரியா எவ்வளவு யூனிட்ஸ் நான் சேல் பண்ணிருக்கிறேன்னு பார்த்தேன்னா 3,20,000 மட்டும் தான் சேல் பண்ணிருப்பேன். எவ்வளவு சேல் பண்ணிருக்கிறேன்? 3,20,000. அவ்வளவு மீல்ஸ் தான் நான் சேல் பண்ணிருப்பேன். அப்ப கஸ்டமர் கிட்ட எவ்வளவு வாங்கியிருப்பேன் நான்? கஸ்டமர் கிட்ட எவ்வளவு ஓவர் ஹெட்ஸ் எனக்கு ரெக்கவரி ஆயிருக்கும்பா? ஏன்பா நான் சாரி 3,20,000 இல்ல 32,000. 32,000. எவ்வளவு ஓவர் ஹெட்ஸ் நான் கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிருப்பேன் செல்லிங் பிரைஸ்ல? 3,20,000. கரெக்டா? 32,000 into 10 3,20,000. ஏன்பா இது வரைக்கும் டவுட் இருக்காப்பா யாருக்காச்சும்? இது வரைக்கும் டவுட் இருக்கா யாருக்காச்சும்? சரியா சரியா இப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கணும், இதுக்கு ஆல்ரெடி ஒரு பேர் வச்சிட்டேன், இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஓகேவா? இது என்னப்பா 32,000 யூனிட் சோல்டுங்கிறது என்னைக்குப்பா இருக்கிறேன் நான்? 31st March இயர் எண்ட்ல இருக்கிறேன். அப்ப இந்த யூனிட் சோல்டுங்கிறது யூனிட் சோல்டுன்றது எக்ஸாக்ட் டேட்டாவா இல்ல அப்படின்னா எஸ்டிமேட்டட் டேட்டா? எக்ஸாக்ட் டேட்டா. So can I say it is said to be actual data? Can I say it is said to be your actual data? Or I can say it is said to be actual units. Actual units. இது என்னப்பா சொல்லலாம்? எஸ்டிமேட்டட் யூனிட்ஸ் ஆர் அதர்வைஸ் known as budgeted units. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? எஸ். சரி, இப்போதைக்கு இதை மறந்துடு. இப்போதைக்கு இதை மறந்துடு. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா நீ எஸ்டிமேட் பண்ண ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோப்பா? நீ எஸ்டிமேட் பண்ண ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 3,65,000. Suppose at the year end. Suppose at the year end. At the year end. Okay. Now your actual overheads incurred will be. Year end ஆயிடுச்சுப்பா. இப்போ எவ்வளோ overheads incur பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. I am telling you, you have incurred 3,50,000. 3,50,000. சொல்லுப்பா. This is your actual overheads incurred. நீ எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிருந்த? 3,65,000. எவ்வளவு இன்கரா இருக்கு? 3,50,000. சொல்லுப்பா. 65,000. 3,50,000. சொல்லுப்பா. சந்தோஷமா இல்லனா சந்தோஷம் இல்லையாப்பா? சந்தோஷமா சந்தோஷம் இல்லையாப்பா? சந்தோஷம் ஏன் இல்லப்பா? 3,65,000 போட்டிருந்தப்பா காஸ்ட். 3,50,000 தான் இன்கர் பண்ணிருக்கிற. ஏன்பா? Sir, 3,65,000 is estimated for 36,500 units. எத்தனை யூனிட்ஸ்க்கு? 36,500 units. ஆனா எனக்கு 3,50,000 எதுக்கு இன்கரா இருக்கு? I have produced only how many units? எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்? ஏன்பா என்னப்பா புல்டா பண்ண? ஏன்பா எவ்வளவுப்பா எஸ்டிமேட் பண்ண நானு? எவ்வளவு தெரியுதா தெரியுதாப்பா? எஸ்டிமேட் எவ்வளவு பண்ண நான் இயர் பிகினிங்ல? 3,65,000 rupees. எவ்வளவு யூனிட்ஸ் நான் வந்து எஸ்டிமேட் பண்ணேன்? 36,500. இயர் எண்டுக்கு வா. எவ்வளவு யூனிட்ஸ் எவ்வளவு ஓவர்ஹெட்ஸ் ஆக்சுவலா இன்கர் ஆயிருக்கு? 3,50,000. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்? 3,50,000. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்? ஏன்பா தெரியுதா தெரியலையாப்பா? எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்? 32,000. எவ்வளவு யூனிட்ஸ்? 32,000. சார் நான் பட்ஜெட் போட்டது 36,500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணானா 3,65,000 இன்கர் ஆகும். ஆனா நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறேன்? எனக்கு இன்கர் ஆனது 3,50,000. ஓகே. ஆனா ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ் எவ்வளவு? 32,000. ஹாப்பி ஆர் நாட் ஹாப்பி? ஹாப்பி ஆர் நாட் ஹாப்பி? நாட் ஹாப்பி. அப்ப நான் என்ன பண்ணணும்? 32,000 யூனிட்ஸ்க்கு உண்டான பட்ஜெட் என்னன்றது நான் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். நம்ம கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? எஸ். நவ் யூ see here. நம்ம புரியுதா புரியலையாப்பா? எவ்வளவு வருது இப்போ? சார் இங்க பாருங்க சார், 3,65,000ங்கிறது 3,65,000ங்கிறது எத்தனை யூனிட்ஸ் உண்டான பட்ஜெட்? 36,500. அப்போ 32,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு சார் வந்திருக்கும்?
எவ்வளோப்பா வரும்? 32,000க்கு எவ்வளோப்பா வரும்? 3,20,000. 3,20,000. சொல்லுப்பா எவ்வளோ? 3,20,000. 3,20,000. முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் சொன்னேன். என்ன சொன்னேன் சார்? ஒவ்வொரு யூனிட் மேலேயும் தலா 10 ரூபாய் 10 ரூபாய் நான் செல்லிங் பிரைஸ்ல என்ன பண்ணுவேன்? ரெக்கவர் பண்ணுவேன். கரெக்டா? அப்போ எத்தனை யூனிட்ஸ் நான் சேல் பண்ணியிருப்பேன்? 32,000 யூனிட்ஸ் நான் சேல் பண்ணியிருப்பேன். கரெக்டா? அப்போ ஒவ்வொரு யூனிட் மேலேயும் எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருப்பேன்? 32,000 into 10 10, rupees. which is otherwise known as 3,20,000. சொல்லுப்பா, இது பேர் என்னப்பா சொல்லுவீங்க? ஆர். ரெண்டுமே கரெக்ட். சார் என்ன சார் சொல்ல வரீங்க இதுல இருந்து? சார் 36,500 யூனிட்ஸுக்கு போட்ட பட்ஜெட் வந்து 3,65,000. அப்போ எனக்கு இன்கரா இருக்கிறது எவ்வளோ? 32,000 யூனிட்ஸ் தான். அப்போ பட்ஜெட்டை என்ன பண்ணும்? நான் பட்ஜெட்டை என்ன பண்ணும்? ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். சரியா? இப்போ சார், இப்போ நான் ஒருத்தனை வந்து கம்பேர் பண்ணணும். ஒருத்தன் 10வது வகுப்பு படிக்கிறேன், இன்னொருத்தன் 1வது வகுப்பு படிக்கிறோம். ரெண்டு பேரையுமே நான் கம்பேர் பண்ண முடியுமா முடியாதா? அவனுடைய ஸ்கில்ஸை நான் கம்பேர் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப என்ன பண்ணும்? 1வது படிக்கிற ஆளு 10வது படிச்சா எப்படி இருப்பான் அப்படின்றது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போய் யோசிக்கணும். இல்ல அப்படின்னா 10வது படிச்சாலும் 1வது படிக்கிறப்ப எப்படி இருந்தான்றதை நான் வந்து யோசிக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ டைரக்ட் ஸ்ட்ரைட் கம்பேரிட்டிபிலிட்டி இப்படி பண்ண முடியலன்னு நான் என்ன பண்ணணும்? ரிவைஸ் பண்ணணும். அப்ப எதை ரிவைஸ் பண்ணலாம்? ஆக்சுவலை ரிவைஸ் பண்ண முடியாது. ஆக்சுவல் நடந்துச்சு. யாரை ரிவைஸ் பண்ணலாம்? பட்ஜெட்டை ரிவைஸ் பண்ண முடியும். அப்போ பட்ஜெட்டை எதுக்கு தகுந்த மாதிரி ரிவைஸ் பண்றேன்? 3,65,000 36,500 யூனிட்ஸ்க்கு சார். அப்போ 32,000 யூனிட்ஸ்க்கா இருந்தா எவ்வளவு சார்? 3,20,000. இது அப்ரோச் நம்பர் 1. இது அப்ரோச் நம்பர் 1. அப்ரோச் நம்பர் 2 என்ன சார்? நான் எஸ்டிமேட் பண்ணது 3,65,000 சார். 36,500 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்றேன், நான் எஸ்டிமேட் பண்ணிருந்தேன். கரெக்டா? அப்போ ஒரு யூனிட் மேல என்னால ரெண்ட் அக்கௌண்ட் எவ்வளவு வாங்க முடியும்? 10 rupees வாங்கலாம். அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு யூனிட் நான் ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணிருக்கிறேன்? 32,000 யூனிட்ஸ். அப்போ 32,000 into 10 எவ்வளவு வருது? 3,20,000 rupees வந்து கஸ்டமர் கிட்ட என்னவா கலெக்ட் பண்ணிருப்பேன்? ஓவர் ஹெட்ஸா ரெக்கவர் பண்ணிருப்பேன் நான். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? திஸ் இஸ் யுவர் அப்ரோச் நம்பர் 2. திஸ் இஸ் யுவர் அப்ரோச் நம்பர் 2. இப்போ நான் கேட்கிற கேள்வி, இந்த 3,65,000 ஓவர் ஹெட்ஸ் தான். இந்த 3,50,000 ஓவர் ஹெட்ஸ் தான். இந்த 3,20,000 ஓவர் ஹெட்ஸ். எப்ப நான் சொல்றது புரியுதா? இப்ப எத்தனை வகையான ஓவர் ஹெட்ஸ் இருக்கு? 3 வகையான ஓவர் ஹெட்ஸ். ஒன்னு 3,65,000, இன்னொன்னு 3,50,000, இன்னொன்னு 3,20,000. இப்போ சொல்லு, எனக்கு நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லு. எஸ்டிமேட்டட் ஆர் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? எஸ்டிமேட்டட் ஆர் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 3,65,000. 3,65,000. 65,000. ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? Yes, sir. ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ? 3,50,000. 3,50,000. 3,50,000. கரெக்டா? 350. 50,000. கரெக்டா? சரி. அப்ப 50,000. இந்த 3,20,000 பேர் என்ன? Yes, sir. Yes, sir. இந்த 3,20,000 Yes, பேர் sir. என்ன? இந்த 3,20,000 பேர் என்ன? இந்த 3,20,000 Revised பேரு, இந்த budget. 3,20,000 பேரு Revised budget. நம்பர் 1 ரிவைஸ்ட் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். என்ன பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்? ரிவைஸ். எதுக்கு தகுந்த மாதிரி ரிவைஸ் பண்ண? எதுக்கு தகுந்த மாதிரி ரிவைஸ் பண்ண? Revised budgeted ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி overheads. ரிவைஸ் பண்ண. கரெக்டா? செகண்ட் நேம், இட் இஸ் Actual அதர்வைஸ் தகுந்த known as standard overhead. It is otherwise known as standard overheads. It is otherwise known as recovered Standard overheads. overheads. It is otherwise known as recovered overheads. It is otherwise known as Recover- absorbed overhead. It is otherwise known as absorbed overheads. It is otherwise known as charged overheads. It is otherwise known as charged overheads. It is otherwise known as applied overheads. It is otherwise known as, right? எத்தனை பேர் இருக்கு? 6 பேர் இருக்கு. 6மே என்ன? கன்வெர்டட் பட்ஜெட்டை தான் சொல்லுது. கன்வெர்டட் பட்ஜெட்டை தான் சொல்லுது. சரி, இந்த 10 ரூபாய்க்கு பேர் என்னப்பா? எஸ்டிமேட்டட் ரேட். நம்பர் 1. நம்பர் 2, it is otherwise known as budgeted rate. Otherwise known as budgeted rate. Number 3, it is otherwise known as overhead rate.
It is otherwise known as overhead rate. It is otherwise known as standard rate. It is otherwise known as standard rate. It is otherwise known as recovery rate. It is otherwise known as recovery rate. It is otherwise known as absorption rate. என்ன rate? Absorption. It is otherwise known அவ்வளவுதான். புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? ரேட்னா இல்லனா இன்னொன்னு சொல்லலாம், எழுதிக்கோ. அப்ளைட் ரேட். என்ன ரேட்? அப்ளைட் ரேட். இட் இஸ் அதர்வைஸ் நோன் as சார்ஜ்ட் ரேட். Applied. ஓகேவாப்பா? சரி, அடுத்தது இந்த 3,65,000 வேற ஏதாச்சும் பேர் இருக்கா சார்? ரெண்டு பேர் தான். ஒன்னு எஸ்டிமேட்டட் ஓவர் ஹெட்ஸ், இன்னொன்னு பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ். ஓகேவா? கண்ட யூனிட்ஸுக்கு நீ வந்து என்ன பண்ணலாம்? பட்ஜெட் பண்ணலாம். கரெக்டா? ஆனா ஆக்சுவல் கூட கம்பேர் பண்றப்ப தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாரு? இவன் மட்டும்தான். புரியுதா? ஏன்பா சிங்கம் படம் பார்த்திருக்கியாப்பா? சிங்கம் படம் பார்த்திருக்கியாப்பா? யாருப்பா ஹைட் அதிகம்? அனுஷ்காவா சூர்யாவாப்பா? அனுஷ்கா. சூர்யாவை ஹைட் பண்றதுக்கு என்னப்பா பண்ணாரு? சூர்யாவை ஹைட் பண்றதுக்கு என்ன பண்ணாரு? ஷூல வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி அனுஷ்காவுடைய ஹைட் கொண்டு வந்தாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஸ்டூடெண்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூர்யா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். சூர்யா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாண்டர்ட். அனுஷ்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சுவல். அனுஷ்கா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்சுவல். அனுஷ்காக்கு தகுந்த மாதிரி சூர்யாவை என்ன பண்ணாங்கப்பா? ஸ்டூல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணாங்க. புரியுதாப்பா? எப்பவுமே ஆக்சுவலுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கப்பா? ஸ்டாண்டர்ட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் அகைன் இட் ஹஸ் நாட் கம் ஃப்ரம் ஸ்கை. இட் இஸ் நத்திங் பட் ரிவைஸ்டு பட்ஜெட் இஸ் நோன் as ஸ்டாண்டர்ட். ரிவைஸ்டு பட்ஜெட் இஸ் நோன் as ஸ்டாண்டர்ட். ஏன்பா நான் சொல்றது புரிஞ்சுதா புரியல? புரியலன்னா இங்கே கேளு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா இது. புரியலன்னா இங்கே கேளு. ஏன்பா புரியலன்னா இங்கே கேளுப்பா. இப்போ போலாமாப்பா? போலாமாப்பா அடுத்ததுக்கு? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் சார். எஸ். நவ் யூ see. இப்போ சொல்லுப்பா, யார் யாரை கம்பேர் பண்ணோம்ப்பா? நான் யார் யாரை Yes, கம்பேர் sir. பண்ண யார் யாரை கம்பேர் பண்ணோம்? அமௌண்ட்ல சொல்லு. ஸ்டாண்டர்ட் 3,50,000 3,50,000 3,20,000 3,20,000 கம்பேர் பண்ணும். சரிப்பா, இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்னோட ஆக்ஷன் பாரு, என்னோட ஆக்ஷன் பாரு. ஓகே, ரெண்டு கை தூக்குறேன் நானு. ஆக்ஷன் பாரு. ஓகே, when see here actual overheads எவ்வளவு இருக்கு? 3,50,000 இருக்கு. actual overheads எவ்வளவு இருக்கு? 3,50,000 இருக்கு. recovered from customer எவ்வளவு? 3,20,000. கம்மியா ரெக்கவர் பண்ணிருக்கியா, அதிகமா ரெக்கவர் பண்ணிருக்கியா? கம்மியா ரெக்கவர் பண்ணிருக்க. ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி? அன்ஹாப்பி. ஏன்பா இன்கர் ஆனது எவ்வளவு? இன்கர் ஆனது எவ்வளவு? 3,50,000. எவ்வளவு நீ ரெக்கவர் பண்ணிருக்கிற கஸ்டமர் கிட்ட? 3,20,000. ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி? அன்ஹாப்பி. டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 30,000. to the extent of 30,000. to the extent of 30,000. புரியுதா? அப்ப என்ன ஆகுது சார்? 3,50,000 rupees நான் இன்கர் பண்ணிட்டேன். கஸ்டமர் கிட்ட ரெக்கவர் பண்ணது எவ்வளவு? 3,20,000 தான். அப்போ இங்க பாரு, actual overheads 3,50,000. recovered overheads is otherwise known as absorbed overheads. recovered overheads is otherwise known as absorbed overheads. absorbed overheads கம்மியா இருக்கா அதிகமா இருக்காப்பா? கம்மியா இருக்கு. absorbed overheads எவ்வளவு? 3,20,000. actual overheads எவ்வளவு? 3,50,000. சொல்லுப்பா, absorbed overheads கம்மியா இருக்கா அதிகமா இருக்காப்பா? கம்மியா இருக்கு. அப்ப absorbed overheads கம்மியா இருந்தா it is a case of under absorption. it is a case of under absorption. 3,50,000 வந்து actual, 3,50,000 வந்து actual, 3,20,000 வந்து absorbed or recovered. absorbed or recovered. So this is a case of under absorption. என்ன கேஸ் பா இது? under, a case of under absorption. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? Everybody answer me. Sir. Sir. எஸ் சார். ஏன்பா ரகு, என்னப்பா சத்தமே வரல? சார் நான் சொன்னேனே சார். எஸ் சார். புரிஞ்சுதா புரியலையாப்பா? புரிஞ்சுது சார். Okay, now you answer me. If my case is like this, அப்படியே லைன்ல இரு. நீ பாட்டு நீ மியூட் பண்ணிட்டு போகுது. இருன்னு சொன்னா நான் போயிட்டு இருக்கிறேன். நீ
அப்புறம் இப்போ ஆன்சர் பண்ணு சார். நான் வந்து 3,50,000 எனக்கு ஆக்சுவலா இன்கரா இருக்கு சார். எவ்வளோ? 3,50,000 வந்து ஆக்சுவலா இன்கரா இருக்கு. ஆனா நான் கஸ்டமர் கிட்ட என்ன பண்ணிட்டேன் சார்? 3,80,000 வாங்கிட்டேன் சார். இது என்னப்பா இது? ரெக்கவர்டு ஓவர் ஹெட்ஸ் ஆர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸ். சொல்லுப்பா, எவ்வளோப்பா ஆக்சுவலா இன்கர் ஆச்சு? 3,50,000. கஸ்டமர் கிட்ட எவ்வளோப்பா நான் வாங்கிட்டேன்? 3,80,000. The reason is, instead of selling 3,32,000 units, you would have sold 38,000 units. எவ்வளவு யூனிட் சேல் பண்ணிருப்ப? 38,000 யூனிட். 32,000 யூனிட் சோல் பண்றதுக்கு பதிலா 38,000 யூனிட் சோல் பண்ணிருக்க. கஸ்டமர் கிட்ட எவ்வளவு வாங்கிட்ட? 3,80,000 வாங்கிட்ட. 3,80,000 வாங்கிட்ட. சொல்லுப்பா. இப்போ see the action. ஆக்சுவல் வந்து 3,50,000 தான். ஆனா கஸ்டமர் கிட்ட ரெக்கவர் பண்ணது எவ்வளோ? 3,80,000. ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி? ஹாப்பி ஆர் அன்ஹாப்பி? Happy to the extent of Happy. Happy. to the extent of 30,000, to the extent of 30,000. 30,000. ஓகே. ஆக்சுவலா காட்டிலும் அப்சார்ப்ட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? ஆக்சுவலா காட்டிலும் அப்சார்ப்ட் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அதிகமா இருக்கு. சோ இந்த கேஸ் பேர் என்னன்னு சொல்லலாம்? ஓவர் அப்சார்ப்ஷன். ஓவர் அப்சார்ப்ஷன். When absorbed overheads or recovered overheads is more than actual overheads, then it is said to be known as over absorption. Happy or unhappy அப்பா? Happy. To certain extent happy. கரெக்ட் அப்பா? இங்க சொல்லுவேன். Happy. எல்லா டைம்லயுமே நீ ஓவர் அப்சார்ப்ஷன் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், மார்க்கெட்ல இன்னொருத்தன் இருப்பான் கம்மியான அமௌண்ட் சப்ளை பண்றதுக்கு. அவன் என்ன பண்ணிட்டு போயிடுவான்? அங்க போயிடுவான். அப்போ உனக்கு ஓவர் அப்சார்ப்ஷன்ன்றது இருக்காது. புரியுதா? கஸ்டமரே போயிடுவான், சேல்ஸே இல்லாம போயிடும். புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ ஓவர் அப்சார்ப்ஷன் அண்டர் அப்சார்ப்ஷனை காட்டிலும் டேஞ்சர். கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடும். அப்ப புரியுது என்ன சொல்லணும்? Under absorption, no doubt it is a loss. Over absorption, temporarily you will be getting a profit. When customer comes to know that you are charging more, then what he will be doing? Switching over to the another person. அப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப everybody got it? Everybody got it? Yes, sir. Yes. Yes, sir. அப்ப புரிஞ்சுதா? இத்தனை பேர் இருக்குதுப்பா, இத்தனை பேரும் ஒண்ணுதான். இப்போ பிரச்சனை இல்லை. ரெண்டு அப்ரோச் ஞாபகத்துக்கு வச்சுக்கணுமா சார்? ஆமா, ரெண்டுத்தையுமே நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ஏன் சார்? ஓவர் ஹெட்ஸ்ல ஒரு மாதிரி பண்ணுவோம், டிஏஎஸ் நாளைக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் நாளைக்கு ஒரு மாதிரி பண்ணுவோம், மூணாவது வந்து நாளைக்கு இல்ல நாளானிக்கு, மூணாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல வந்து we will be going to see different manner. ஓகே. ஸோ இந்த ரெண்டு அப்ரோச் ரெண்டு இடத்துலயுமே யூஸ் பண்ணுவேன். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்லயும் யூஸ் பண்ணுவேன், காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்லயும் யூஸ். ஓகே. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் டெல்லிங் யூ. ஐ நீட் போத் த அப்ரோச்சஸ். எழுதிக்கிறியாப்பா? எழுதிக்கிறியாப்பா? Yes, sir. எழுதுப்பா. Unlike raw material and labor, that is direct, அவங்கள வந்து direct cost. Overheads are not immediately incurred on production. Overheads are not incurred immediately on production, and it can't be directly traced to the output. It is possible to say that for 10,000 units, the direct raw material cost incurred was say 2 rupees per unit. But it is not possible to say the rent incurred for 10,000 units accurately. You have to estimate, you don't have any other choice. அவுட்டா? இப்ப இந்த டெக்ஸ்ட் மட்டும் எழுதிக்கோங்கப்பா. டயக்ராம் வந்து நான் வேற காமிக்கிறேன், நீட்டா இருக்கிறது காமிக்கிறேன்.
வெயிட் பண்ணப்பா. எழுதிட்டியாப்பா? இது மட்டும் எழுதிக்கோ. Hence, it is necessary to account overhead as an estimated basis. Initially, to determine estimate cost per unit of output slash budgeted overhead rate or recovered overhead rate slash என்னப்பா அது ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட் ரேட் ஸ்லாஷ் அப்சார்ப்டு ஓவர்ஹெட் ரேட் எல்லாமே ஒன்றுதான். இப்போ ஸ்டெப்ஸ் மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கிறீங்க. சம்ஸ் எல்லாமே அதில் இருக்கு. ஓகேவா? அவங்க இன்னைக்கு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டாங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் வந்துடும். ஏப்பா உங்கள் கொரியர் அட்ரஸ் எல்லாமே போட்டு விட்ருங்கப்பா. வாட்ஸ்அப் குரூப்பில் கொரியர் அட்ரஸ் நோட்ஸுக்கு போட்டு விட்ருங்கப்பா. Okay, sir. எழுதியாச்சாப்பா? டன். எழுதிக்கோப்பா. இது அப்ரோச் 1. ஓகே, ஏன்பா அப்போ இனிமே கம்பேர் பண்றதா இருந்தா யார் யார் கூட கம்பேர் பண்ணணும்? பட்ஜெட்டை ஆக்சுவல் கூடவா இல்லைன்னா அப்சார்ப்டு ஆக்சுவல் கூடவா? அப்சார்ப்டு ஆக்சுவல் கூட. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? ஒன்ஸ் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணிட்டேன்னா பட்ஜெட்டோட ரோல் என்னவாயிடும்? க்ளோஸ் ஆயிடும். எப்பவுமே கம்பேர் பண்ணணும்னா பேசஸ் சேமா இருக்கணும்ப்பா. ஓகேவா? ஆக்சுவல் தகுந்த மாதிரி பட்ஜெட்டை என்ன பண்ணணும்? ரீடிராஃப்ட் பண்ணிக்கணும். ஓகே.
ஏன்பா இது புரிஞ்சுதா? ஆக்சுவல் யூனிட்ஸ் இன்டு அப்சார்ப்ஷன் ரேட் gives you recovered overhead, which is otherwise known as standard overhead, otherwise known as absorbed overhead. applied, charged இது எல்லாமே வரும் அதோடைய பேர். Done. எழுதியாச்சாப்பா? நெக்ஸ்ட் இதையும் எழுதிக்கப்பா. We can't compare budget drafted for 36,500 units with actuals of 30,000 units, as it is not logical. Hence, revised budget is framed for comparison as mentioned in column 2 of the above table. The revised budgeted overheads is otherwise known as standard overheads, otherwise known as recovered overheads, otherwise known as absorbed overheads. This makes us to conclude that budgeted overheads are not equal to standard overhead, revised budgeted overheads, recovered overheads, absorbed overheads. இப்போ ரெண்டுமே ஒன்றும் இல்லைப்பா, ரெண்டுமே சேம் யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா then I can say both are not same. Okay. Done.
டன். ஓகே அப்பா, போலாமாப்பா? இந்த டைம் லைன் போட்டுக்கணுமேப்பா, இதை போட்டுக்கோ. ஓவர் ஹெட்ஸ் எப்பப்பா பட்ஜெட் பண்ணுவ? இயர் பிகினிங்ல. எப்பப்பா ஆக்சுவலா வரும்? இயர் எண்ட்ல. த்ரூ அவுட் த பீரியட் என்னப்பா பண்ணுவ? யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணுவேன். அது மேல அப்சார்ப்ஷன் ரேட் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? கஸ்டமர் கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்கும். 4வது நாள் வர்றப்ப பாத்துக்கோ. கரெக்டாப்பா? செத்தா 3வது நாள் பால் ஊத்திட்டு எல்லாம் மறந்துடுவோம் இல்லையாப்பா? அதே மாதிரிதான் இன்னிலிருந்து எண்ணி 3வது நாள் 4வது நாள் கேட்பேன், பெக்க பெக்கன்னு முழிப்பீங்க எல்லாரும். எழுதியாச்சாப்பா? போலாமா? எஸ் பாப்பா, இன்ட்ரோடக்ஷன் முடியலப்பா. பாருப்பா, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓவர் ஹெட்ஸ் பர்பஸ்க்காக வேண்டி எத்தனை வகையான டிபார்ட்மெண்ட்டா பிரிக்கிறாங்க? 2 வகையா. ஒன்னு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்லயே சப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். P1, P2, P3 மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். நான் எங்க பேர் மட்டும் எழுதுவேன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் யாருன்னா HR, கேட்டரிங்கு, அதுக்கப்புறம் மற்ற ஆனிசிலரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் யாரா இருப்பாங்க? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருப்பாங்க. எனக்கு கரெக்டா பதில் சொல்லு. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் யாரு? சர்வீஸா இல்லைன்னா ப்ரொடக்ஷன்? ப்ரொடக்ஷன். அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் காஸ்ட் எல்லாமே யாருக்கு நீ மறுபடியும் அனுப்பிடணும்? யாருக்கு நீங்க அனுப்பிடணும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அனுப்பணும். எப்ப புரியுதா? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்ட் அலோனா என்ன பண்ண மாட்டாங்க? அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட்டை வந்து யாருக்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்க்கு ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஏன்? ரீசன் என்ன? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த யூனிட்ஸ் பேர் தான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா, அவுட்புட் பேர் தான் என்னன்னு சொல்லலாம்னா காஸ்ட் ஆப்ஜெக்ட். என்னது? காஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ 3 விஷயம் நான் சொல்றேன், கரெக்டா கேட்டுக்கோ. காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? காஸ்ட் யூனிட்னா என்ன? இன்னொன்னு என்னன்னு பார்த்தோன்னா காஸ்ட் சென்டர்னா என்ன? 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது? காஸ்ட் ஆப்ஜெக்ட்,
காஸ்ட் யூனிட், காஸ்ட் சென்டர். சரியா, கரெக்டாப்பா? சரி சொல்லுப்பா, காஸ்ட் யூனிட்னா என்னப்பா? முதல்ல அது சொல்லு. காஸ்ட் யூனிட்னா என்னப்பா? 1 pen is equals to 5 rupees. 1 meal is equals to 150 rupees. இருக்கா இல்லையா? இருக்கு. சொல்லுப்பா, இப்ப எப்படிப்பா காஸ்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ற? 1 unit of pen, 1 meal, per room per day. So all this is known as expression of cost. எப்படிப்பா காஸ்ட்டை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றியோ அது பேர் தான் என்ன? காஸ்ட் யூனிட். காஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் தான் என்ன? காஸ்ட் யூனிட். இட் கேன் பி பெர் யூனிட், ஆர் இட் கேன் பி per meal, or it can be per room per day. It can be expressed in such a manner. இத பத்தி பேசணும்னா நிறைய பேசணும்னா போயிட்டு சாப்டர் 1ல பாருங்க, காஸ்ட் யூனிட்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பான். எக்ஸாக்ட் வேர்ட் they have used is the way to express the cost. How to express the cost? 1 kg, 1 unit, 1 gram, 1 liter, okay, 1 seat, 1 passenger, 1 kg, 1 ton, 1 kilometer, per kg, per kilometer. All these are the cost units. இன்னைக்கே போய் பாருங்க. ஓகே, சாப்டர் 1ல கொடுத்திருப்பாங்க. வாட் டு யூ மீன் பை காஸ்ட் யூனிட்? ரெஸ்பெக்டிவ் செக்டார்ஸ்க்கு என்னென்னலாம் காஸ்ட் யூனிட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், மை நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா யாருப்பா? காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? the output is known as cost object. எம்ப புரியுதாப்பா என்ன சொல்றேன்றது? Output is known as cost object. Cost object can be either a thing or a place or a person, or it can be anything. Thingna pen, food, இதெல்லாமே. Personனா என்னப்பா கணக்கு? பியூட்டி பார்லருக்கு போறீங்க, பியூட்டி பார்லருக்கு வந்து காஸ்ட் யூனிட் யாரா இருப்பாங்க? காஸ்ட் ஆப்ஜெக்ட் யாரா இருப்பாங்க? கிளையண்ட். பர்சன் himself is said to be a காஸ்ட் ஆப்ஜெக்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட் யாரு? பர்சன். ஓகே, டாக்டர் கிட்ட போறீங்க, சரிங்களா, யாரு அவங்களுக்கு காஸ்ட் ஆப்ஜெக்டா இருப்பாங்க? பேஷண்ட். புரியுது என்ன சொல்றேன்றது? சோ காஸ்ட் ஆப்ஜெக்ட் happens to be the patient. ஓகே, புரியுது என்ன சொல்றேன்றது? சோ all these are the examples of cost object. Cost object means the end result, the outcome of a particular process, or simply speaking it is just an output. ஓகே, இது அப்படியே கொண்டு போய் நீ எக்ஸாம்ல எழுதி வச்சிட்டு இருக்காத. போய் கொஞ்சம் இதை புரியுறதுக்கு என்னென்னலாம் சென்டென்சஸ் கொடுத்துருக்கானோ கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர். என்னப்பா காஸ்ட் சென்டர்? யார் மையமா வச்சு டோட்டல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ற? டிபார்ட்மெண்ட் 1, டிபார்ட்மெண்ட் 2, இல்ல கோயம்புத்தூர் பிரான்ச், ஓகே, சென்னை பிரான்ச். ஓகே, சோ கோயம்புத்தூர் பிரான்ச் இண்டிவிஜுவலி இட் இஸ் known as காஸ்ட் சென்டர். புரியுதா? இல்ல என்டையர் தமிழ்நாடுக்கு நான் என்ன பண்றேன்? காஸ்ட் சென்டர் நான் கால்குலேட் பண்றேன். அப்போ என்டையர் தமிழ்நாடோட சேல்ஸ் இதெல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகும்? தமிழ்நாடோட புக்ஸ்ல ரெக்கார்ட் ஆகும். எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? எவ்ரிபடி காட் இட்? எவ்ரிபடி காட் இட்? Yes, sir. Okay, shall I proceed? Yes. Now you come back to overheads again. In an organization, the departments can be classified into two. One is production department, the other one is service department. Production department, I am keeping it as P1, P2, P3. Service department, S1 and S2 and S3. Okay, service department standalone will not be producing the product. So at the end of the day, service department cost has to be distributed to production department. Empa purinjudha puriyaliyappa? Now shall I proceed? Yes. Now I am coming for step by step approach for solving overheads problem. Step by step approach. Let us see. Number 1, empa organization la ஒரு ரெண்டு எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்குமா? நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குமா? நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவான்னா ஆர்கனைசேஷன் பாலிசின்னு ஒன்று போட்டுட்டு இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ஹெட்டு கீழே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுவான். எப்போ நான் சொல்றது புரியுதா? எல்லா எக்ஸ்பென்சஸும் சே ஃபார் எக்ஸாம்பிள் பென், பென்சில், ஃபுட்டு இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டான். ஃபுட்டு ஸ்டாஃபுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே எங்கே போகும்? ஸ்டாஃப் வெல்ஃபேர் போகும். ஓகேவா? பென்னு, பென்சில், போஸ்டேஜ் இது எல்லாமே எங்கே போகும்? ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்க்கு போகும். ஸோ ஆல் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஹாஸ் பீன் grouped based on company organization policy, which is known as standing order. Standing order na enna sir? கம்பெனியோட பாலிசி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குரூப் பண்ணுவாங்க சார். செகண்ட் ஒன், அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்குமா இருக்காதா?
P1க்கு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், P2க்கு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், P3க்கு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், S1க்கு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், S2க்கு ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க? அலோகேஷன். என்னன்னு சொல்லுவாங்க? அலோகேஷன். இந்த வச்சுக்கோ இது உன்னோடது, இந்த வச்சுக்கோ இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்றது, ஸ்பெசிபிக் அவனுடைய எக்ஸ்பென்சஸ் அலோகேட் பண்றது என்னன்னு சொல்லுவாங்க? அலோகேஷன். அப்பார்ஷன்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்ன இருக்கும்? பொதுவா காமன் எக்ஸ்பென்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பிரமைசிஸ் தான் இருக்குது, அந்த ஒரே ஒரு பிரமைசிஸ்க்கு ரெண்ட் பே பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? அந்தந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளவு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ஆக்குப்பை ஆயிருக்கோ அந்த ஆக்குப்பை ஆயிருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும்? நீங்க செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும். So that is known as apportionment. That is known as apportionment. Specific expenses அந்தந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு போய் allocate பண்ற process பேர் என்ன? allocation. Common expenses கொண்டு போய் some ratio basisல பிரிச்சு கொடுக்கிறது பேர் என்ன? It is said to be known as apportionment. அந்த ratio basis certain expensesக்கு கொடுத்திருக்கிற டேட்டா மேல டிபெண்ட் ஆகும். இப்போ ரெண்ட் அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபைட பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு கொடுப்பாங்க. எப்ப நான் சொல்றது புரியுதா? லைட்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா மேல, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லைட்னிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை லைட்னிங் பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? பிரிச்சு போடுவாங்க. எப்ப நான் சொல்றது புரியுதா? ஸோ ஆல் தீஸ் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னப்பா? ஸ்டாண்டிங் ஆர்டர் படி கம்பெனி வந்து என்ன பண்ணும்? எக்ஸ்பென்சஸை குரூப் பண்ணணும். அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸை அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணணும். அது பேர் தான் என்ன? அலோகேஷன். தேர்ட் ஒன் என்ன? அப்பார்ஷன்மெண்ட். அப்பார்ஷன்மெண்ட்ல என்ன பண்ணுவீங்க? எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் சேர்த்து ஒரு காமன் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அந்த காமன் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணணும்? அந்தந்த டிபார்ட்மெண்ட்க்கு சம் ரேஷியோ பேசிஸ்ல என்ன பண்ணணும்? நீங்க பிரிச்சு போடணும். என்ன ரேஷியோ? இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். டோன்ட் பாதர். ஓகே, எப்படி சார் பிரிச்சு போடுவீங்க? டோன்ட் பாதர், தட் ஐ வில் பி ஷோயிங். ஸ்டெப் நம்பர் 4. சரிப்பா, இப்போ எல்லாம் என்ன ஆகும்? அப்பார்ஷன்மெண்ட் போனதுக்கு அப்புறம் நான் முன்னாடியே சொன்னேன், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணுவீங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு போடணும். அது பேர் தான் என்ன? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்ஸ்ட் காமன் எக்ஸ்பென்சஸை பிரிச்சு போடுற பேர் என்ன? அப்பார்ஷன்மெண்ட். இட் இஸ் அதர்வைஸ் நோன் as பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸை மறுபடியும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம் ரேஷியோ பேசிஸ்ல என்ன பண்ணுவீங்க? பிரிச்சு போடுவீங்க. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேலன்ஸ் என்னவாயிடும்? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல பேலன்ஸ் என்னவாயிடும்? 0 ஆயிடும். எல்லா எக்ஸ்பென்சஸும் யாருக்கு பிரிச்சு போட்டிருப்பீங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சு போட்டிருப்பீங்க. அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்டோட எக்ஸ்பென்சஸை பிரிச்சு போடுறது என்ன? ரீஅப்பார்ஷன்மெண்ட் ஆர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். ரீஅப்பார்ஷன்மெண்ட் ஆர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போதான் என்ன ஆகும்? எல்லா எக்ஸ்பென்சஸும் யார்கிட்ட வந்து உட்காந்துருக்கும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல. இப்போதான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வந்து உட்காந்துருக்கக்கூடிய ஓவர் ஹெட்ஸ் பேர் தான் என்ன? பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ். இப்போதான் என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? டிவைடட் பை நம்பர் ஆஃப் பட்ஜெட் யூனிட்ஸ் போட்டு என்ன கால்குலேட் பண்ணுவீங்க? அப்சார்ப்டு ஓவர்ஹெட், அப்சார்ப்ஷன் ரேட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பட்ஜெட்டட் ஓவர்ஹெட். 10 ரூபான்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம்ல, 3,65,000 divided by 36,500. That 10 rupees is nothing but your absorption rate. அந்த absorption rate எங்க வருது? இப்போ ஸ்டெப் நம்பர் 5ல வருது. அப்போ நான் காலையில மத்தியானம் உனக்கு சொன்னது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிஃபிக்ஸ் தான் யாரு? ஸ்டாண்டிங் ஆர்டர், அலோகேஷன், அப்பார்ஷன்மெண்ட், நெக்ஸ்ட் ரீஅப்பார்ஷன்மெண்ட். இதுக்கப்புறம் எல்லா ஓவர் ஹெட்ஸும் யார்கிட்ட வந்துடும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்துடும். இப்போ என்ன பண்ணுவ? யூ வில் பி கால்குலேட்டிங் த அப்சார்ப்ஷன் ரேட். அப்சார்ப்ஷன் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ புரிஞ்சுதா? சரி, இப்போ அடுத்தது என்ன கால்குலேட் பண்ணும்? அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸை கால்குலேட் பண்ணும். ஏன்பா அப்சார்ப்ஷன் ரேட் வேற. அப்சார்ப்ஷன் ரேட்னா என்ன? பெர் யூனிட்டுக்கு. அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸ்னா என்ன சார்? அப்சார்ப்டு ஓவர் ஹெட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு நான் ஆக்சுவல் யூனிட்ஸ் எவ்வளவு சேல் பண்ணிருக்கிறனோ அது மேல கஸ்டமர் கிட்ட என்ன பண்ணிருப்பேன்? ரெக்கவர் பண்ணிருப்பேன். என்ன ரெக்கவர் பண்ணிருப்பேன்? அப்சார்ப்ஷன் ரேட்டை ரெக்கவர் பண்ணிருப்பேன். So the absorbed overheads is equals to actual units multiplied by absorption rate. Illa sir, I can also say it as step number 6 or recovered overheads or absorbed overheads is equals to standard overheads or revised budgeted overheads. Revised budgeted overheads. What do you mean by revised budgeted overheads? கண்ட quantity budget போட்டிருப்பாங்க சார். அதை கொண்டு போய் நான் என்ன பண்ண முடியாது? ஆக்சுவலுக்கு நான் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ணணும்னா ஆக்சுவல் யூனிட்ஸுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை என்ன பண்ணணும்? ரீடிராஃப்ட் பண்ணணும். அப்போ அது பேரு என்ன? தட் இஸ் ஆல்சோ நோன் as absorbed overheads or recovered overheads. You remember two approaches will also be helping out. நம்ம புரிஞ்சுதா? சரி, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன் ரேட் முடிஞ்சது, அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் இருக்குமா?
வந்திருக்குமா? அப்ப ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் என்ன பண்ணணும்? இயர் எண்ட் முடிச்ச பிறகு ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் கூடயா? பட்ஜெட்டட் கூடயா? தம்பி, ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் யார் கூட கம்பேர் பண்ணுவீங்க? ரெக்கவர்ட் கூட. யார் கூட கம்பேர் பண்ண கூடாது? எஸ்டிமேட்டட் ஆர் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் கூட கம்பேர் பண்ண கூடாது. ஏன் ரீசன்? கண்ட குவான்டிட்டிக்கு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. கம்பேரபிலிட்டி கொண்டு வரணும்னா யார் கூட தான் கம்பேர் பண்ணணும்? அப்சார்ப்ட் ஓவர் ஹெட்ஸையும் ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸையும் தான் கம்பேர் பண்ணணும். சரி, இப்போ சொல்லு, see my action and tell me. See my action and tell me. If actual overheads is more, absorbed overheads is less, it is a case of. If actual overheads is more, absorbed overheads is less, then it is a case of அண்டர் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் கம்மியா இருக்கா? ஆமா, அப்சார்ப்ஷன் கம்மியா இருந்தா அந்த கேஸ் பேர் என்ன? அண்டர் அப்சார்ப்ஷன். சார், அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் அதிகமா இருக்கு, ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் கம்மியா இருக்கு. அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் அதிகமா இருக்கு, ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன் பேர் என்ன? ஓவர் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ட் ஓவர்ஹெட்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஓவர் அப்சார்ப்ஷன். இப்ப புரிஞ்சுதா புரியலையா? So this is your thing. So entire overhead chapter is going to discuss only this 8 steps. ஓகே, இந்த 8 ஸ்டெப்ஸ் தான் ஓவர் ஹெட் சாப்டர் பத்தி பேசுது. சரியா? நீ பாட்டுக்கு நீ இந்த 8 மறந்தானா அதுக்கு அடுத்த 4 சாப்டர் இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்குவேன் நான். ஓகே, யாரையும் விட மாட்டேன், லெஃப்ட் ரைட் சென்டர் வாங்கிடுவேன் நான். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸ் இன் ஓவர் ஹெட்ஸ்.
எழுதியாச்சாப்பா? பாருப்பா அடுத்தது. அப்ப இது எழுதிக்க வேணாம், இதனுடைய புக்லயே இருக்கு, இல்லைன்னா நோட்ஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகே, see here overhead analysis chart. இப்ப நான் சொன்னேன் இல்லையாப்பா, அப்பார்ஷன்மெண்ட்டை வந்து சம் காமன் ப்ரொபோர்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே, எப்ப நான் சொல்றது எப்ப முடிச்சிட்டீங்களாப்பா? Yes, sir. Yes, sir. எஸ். Yes, sir. ஸோ இப்போ காமன் எக்ஸ்பென்சஸை சம் ப்ரொபோர்ஷன் பேசிஸ்ல என்ன பண்ணி கொடுப்போம், பிரிச்சு போடுவோம். யாருக்கு? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். அப்போ பாருங்க, ரெண்ட்ன்றத எதை பேசிஸா வச்சு பிரிச்சு போடுவீங்க? ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆர் ஏரியா. லைட்னிங் ஆர் எலக்ட்ரிசிட்டி என்ன பேஸ் பண்ணி போடுவீங்க? லைட் பாயிண்ட்ஸ். எத்தனை லைட் பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல எண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரொபோர்ஷனல் பேசிஸ்ல என்ன பண்ணி போடுவீங்க, பிரிச்சு போடணும். இல்ல சார் லைட் பாயிண்ட்ஸ் இல்ல, ஏரியா ஆர் ஃப்ளோர் ஸ்பேஸ், இட் வில் பி யுவர் பேசிஸ். பவருக்கு வர்றப்ப நம்பர் 1 ஹெச்பி கீழே பாரு, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் கொடுக்கணும்? ஹெச்பியு மெஷின் ஹவர்ஸ் கொடுத்திருந்தா அதுக்கு, இல்ல வெறும் ஹெச்பி மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து வெறும் ஹெச்பிக்கு மட்டும்தான். ஏன்பா என்னப்பா ஹெச்பினா என்னப்பா? ஹார்ஸ் பவர். வாட் டு யூ மீன் பை ஹார்ஸ் பவர்? இது ரன்னிங் கெப்பாசிட்டியோ புல்லிங் கெப்பாசிட்டியோ? ரன்னிங் கெப்பாசிட்டியோ புல்லிங் கெப்பாசிட்டியோ? It is pulling capacity. Okay, force pa, force full pull பண்ணி push பண்ற force, that is known as pulling and pushing capacity, which is known as horsepower. சொல்லுப்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நல்லா கரெக்டா காதுல வாங்கிட்டு பதில் சொல்லு. ரெண்டு சிச்சுவேஷன் சொல்றேன். ஒன்னு, ஒரு ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுது. எத்தனை மணி நேரம்? 4. ஒரு ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுது. இன்னொன்னு 8 ஹெச்பி மோட்டார் 1 மணி நேரம் ஓடுது. 8 ஹெச்பி மோட்டார் 1 மணி நேரம் ஓடுது. ஒரு ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுது. இன்னொன்னு 8 ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுதுன்னு வை. 8 ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுது, அதுதான் கரெக்ட். 1 ஹெச்பி மோட்டார் எவ்வளவு மணி நேரம் ஓடுது? 4 மணி நேரம். 8 ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓடுது. எந்த மோட்டார் அதிகமான கன்சம்ஷன் கன்சியூம் பண்ணிருக்கு? அதிகமான பவர் எந்த மெஷின் கன்சியூம் பண்ணிருக்கு? ஒரு மோட்டார் என்னன்னா 1 ஹெச்பி 4 மணி நேரம் ஓடி இருக்கு. இன்னொரு மோட்டார் 8 ஹெச்பி 4 மணி நேரம் ஓடி இருக்கு. எந்த மோட்டார் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணிருக்கு? 1 ஹெச்பி 8 HP. 1 ஹெச்பி மோட்டாரா? இன்னொன்னு 8 ஹெச்பின்ற. 1 ஹெச்பின்னு கேட்டனா இல்ல 8 ஹெச்பி அப்படிங்க. ராயல் என்ஃபீல்ட் மைலேஜ் அதிகமா கொடுக்குதா, ஸ்ப்ளெண்டர் மைலேஜ் அதிகமா கொடுக்குதா? எது? ஸ்ப்ளெண்டர். கரெக்டா? ஹெச்பி பவர் யாருக்கு அதிகம்? ராயல் என்ஃபீல்டுக்கா இல்லைன்னா இதுக்கா? ராயல் என்ஃபீல்டு. தெரியுது இல்ல? அப்போ எந்த மோட்டர் வந்து அதிகமா எக்ஸ்பென்ஸ் பண்ணும்? 8 ஹெச்பி மோட்டார் 4 மணி நேரம் ஓட்டினான்னா இதை காட்டிலும் 4 மடங்கு எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணும். கரெக்டா? அப்போ எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஹெச்பி கொண்ட மெஷின்ஸ் இருக்குது, எவ்வளவு மணி நேரம் ஓடி இருக்குன்றது பார்க்கணும். அதனாலதான் என்ன எடுக்கிறாங்க? ஹெச்பி மல்டிப்ளைட் பை மெஷின் ஹவர்ஸா எடுக்கிறாங்க. திஸ் இஸ் நோன் as காம்போசிட் யூனிட். என்ன யூனிட்? காம்போசிட் யூனிட். ரெண்டு யூனிட்டை பிளெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய யூனிட் பேர் என்ன? காம்போசிட் யூனிட் ஆர் பிளெண்டட் யூனிட். ஓகே, இல்ல சார் என்கிட்ட ஹெச்பி மட்டும் தான் இருக்கு, ஹவர்ஸ் இல்ல அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஹெச்பி. சார் ஹெச்பி கொடுக்கல அப்படின்னா தென் யூ கேன் டேக் மெஷின் ஹவர்ஸ் as a base. ஓகே, ஹெச்பியும் மெஷின் ஹவர்ஸும் கொடுத்துருந்தானா தென் யூ ஹாவ் டு கோ ஆன் போத் பிளெண்டட் யூனிட் ஆர் காம்போசிட் யூனிட்டை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், பேசிஸா வச்சு யூ ஹாவ் டு பைஃபர்கேட் த எக்ஸ்பென்சஸ். இப்போ புரியுது என்ன சொல்றது? நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் யாருப்பா? வேல்யூ ஆஃப் த அசெட். டெப்ரிசியேஷனுக்கு யார் பேசிஸா இருப்பாங்க? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 10 lakh 10 lakh 10 lakh அசெட் இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே என்ன பண்ணி கொடுப்பீங்க? ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பீங்க பேஸ்ட் அப்பான் வேல்யூ ஆஃப் அசெட். இன்சூரன்ஸ் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் பில்டிங். வேல்யூ ஆஃப் பில்டிங், வேல்யூ ஆஃப் மிஷினரி. வெறும் இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பான். இன்சூரன்ஸ் சொல்லி கொடுத்துருந்தானா பிளான்ட் அண்ட் மிஷினரி தான் அசியூம் பண்ணணும். எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் சொல்லி கொடுத்துருந்தானா மட்டும்தான் யாருக்கு உண்டான இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும்? எம்ப்ளாயி இன்சூரன்ஸ். பேஸ்ட் அப்பான் தேர் வேஜஸ் இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். புரியுது என்ன சொல்றது? அவங்களோட வேஜஸ் என்னன்றதை பேஸ் பண்ணி அதை பேசிஸா வச்சு தான் நீங்க என்ன பண்ணணும்,
கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் சொல்றது புரியுதா? வெறும் இன்சூரன்ஸ் கொடுத்திருந்தானா ஓவர் ஹெட்ஸ் இல்ல, இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பிளான்ட் அண்ட் மெஷினரி. எம்ப்ளாயிஸ் வேஜஸ் சொல்லி கொடுத்திருந்தானாக்க தான் என்ன ஏன்பா எம்ப்ளாயிஸ் வேஜஸ் வரலாமா? வரலாம். ஏன்னா இன்டைரக்ட் லேபர் இருப்பான், அவனுக்கு இஎஸ்ஐபிஎஃப் பிடிச்சிருப்பாங்க. இன்டைரக்ட் லேபர் எங்க போகும்? ஓவர் ஹெட்ஸுக்கு தான் வரும். ஓகேவா? அவனுக்கு இஎஸ்ஐபிஎஃப் பிடிச்சிருந்தா எங்க வரும்? இங்க தான் வரும். புரியுதா? அப்போ எம்ப்ளாயி இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருந்தானா மட்டும்தான் என்ன பண்ணணும், நீங்க வேஜஸ் பேசிஸா வச்சு என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதா புரியலையா? shall I proceed further? yes. next, heating charges. heating charges என்னப்பா? ஹீட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாப்பா? இப்போ தண்ணி, வாட்டர் ஆர் மில்க் இதெல்லாமே ஹீட் பண்ணுவீங்களா? அப்போ என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ரேடியேட்டர்ஸ். ரேடியேட்டர்ஸ் இஸ் த டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ஹீட். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேடியேட்டர்ஸ் எங்க இருக்குதுன்றது பார்த்துட்டு, எத்தனை இருக்குதுன்றது பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஹீட்டிங் சார்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, அப்பார்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேண்டீன் எக்ஸ்பென்சஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் ஏ டிபார்ட்மெண்ட். என்னப்பா சொல்லுப்பா, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை பேஸ் பண்ணி பிரிக்க முடியுமா? பிரிக்கிறது தப்பா கரெக்டாப்பா? ஆள் பார்க்க ஒல்லியா இருப்பான், இன்னொருத்தன் குண்டா இருப்பான், யாருப்பா அதிகமா சாப்பிடுவா? தெரியாது. கரெக்டா? பட் ஃபார் யுவர் காஸ்டிங் பர்பஸ் யூ ஹேவ் டு டேக் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அப்போ மொக்க போட்டாலும் சிரிக்காம இருக்கிறீங்க. எஸ், ஃபைன். ஸோ ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேண்டீன் எக்ஸ்பென்சஸ் எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும்ப்பா? நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஓகே. இன்டைரக்ட் மெட்டீரியல் ஆல்வேஸ் டு பி பேஸ்ட் ஆன் டைரக்ட் மெட்டீரியல் அஸ் ஏ. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி பிரிக்கணும். இன்டைரக்ட் வேஜஸ், இஎஸ்ஐ அண்ட் தேர் பிஎஃப் ஆல்வேஸ் வில் பி ஆன் டைரக்ட் வேஜஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அவங்க வேஜஸ் இல்லைன்னா டைரக்ட் வேஜஸ், இன்டைரக்ட் வேஜஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. பேஸ்ட் அப்பான் தேர் வேஜஸ் ஹாஸ் டு பி பைஃபர்கேட்டட் ஆர் அவங்க எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்கன்றதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், பர்சனல் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். நெக்ஸ்ட், சூப்பர்வைசர் சேலரி, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர் சூப்பர்வைஸ் ஆர் ஆக்சுவல் ஹவர் ஸ்பெண்ட் ஆர் டைரக்ட் வேஜஸ். இது மூணுத்துல இந்த ஹைரார்கிகளை தான் நீங்க என்ன பண்ணணும், பிரிச்சு போடணும். ஏப்ப நான் சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, மெமரைஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஹைரார்கி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. எஸ், பாருப்பா என்னப்பா இது? ரீஅப்பார்ஷன்மெண்ட். ரீஅப்பார்ஷன்மெண்ட் யாருக்குப்பா பண்ணுவீங்க? செகண்ட் டிபார்ட்மெண்ட், சாரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் யாருக்கு பிரிச்சு போடுவீங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு பிரிச்சு போடுறப்ப எத்தனை மெத்தட் இருக்கு? 3 மெத்தட் இருக்கு. புரியுதா? தட் இஸ் நோன் அஸ் ரீஅப்பார்ஷன்மெண்ட். ரீஅப்பார்ஷன்மெண்ட் பண்றதுக்கு எத்தனை மெத்தட் இருக்கு? 3 மெத்தட். மூணுமே சாய்ஸ் பேசிஸான்னு கேட்டா கிடையாது, மூணுமே சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக். மூணுமே சிச்சுவேஷன் ஸ்பெசிபிக். நம்ம பார்க்கணும், பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு பதில் சொல்லணும். ஓகே. நவ் ஐ எம் கம்மிங் ஃபார் டைரக்ட் மெத்தட். நவ் ஐ எம் கம்மிங் ஃபார் டைரக்ட் மெத்தட். பாருப்பா, S1 S2ன்றது யாருப்பா? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். P1 P2 P3ன்றது யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். பாரு, S1 is rendering services to P1 P2 P3. S2 is rendering services to P1 and P2 P3. சொல்லுப்பா, can I say the statement like this? Service departments are exclusively rendering their services to production department. யாருக்கு யாருக்கு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிக்கல? S1 S2 கோ, S2 S1 கோ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணல. அப்படி இருக்கிற பட்சத்துல எந்த மெத்தட் கீழே நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? டைரக்ட் மெத்தட். ஏன் பண்ண சொல்றது புரியுதா? shall I proceed? yes. next, step ladder method or non reciprocal service method. See here, S1 is rendering services to P1 P2 P3. S2 is rendering services to P1 P2 P3 as well as to S1. அப்ப பாருப்ப, S1 in return S2 க்கு ஏதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுதா? இல்ல. அப்ப இது பேர் என்னப்பா? வெறும் கொடுத்தல் மட்டும்தான், கொடுத்தல் வாங்கல் கிடையாது. ஒருத்தன் கொடுக்குறான், இன்னொருத்தன் வாங்குறான். அதனால என்ன பேர் இது? நான் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். என்ன மெத்தடு? நான் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ். ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் டஸ்ட்னா என்ன? கொடுத்தல் வாங்கல். ஓகே, நான் கொடுக்குறேன், நீயும் கொடு. ஆனா இங்க என்ன நடக்குது? நான் மட்டும் கொடுக்குறேன், நீ மட்டும் வாங்கிக்கோ. நீ என்ன கொடுக்க போகுது எனக்கு? மறுபடியும் நீ எனக்கு சர்வீசஸ் ரெண்டர் பண்ண வேணும். So simply it is S1 is rendering S2 is rendering services to S1. புரியுதா என்னன்றது? ஏன்பா அப்படி இருக்கிற பட்சத்துல நான் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் யார்கிட்ட இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்? S1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, S2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணானா யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? S2. ஏன் S2? சார், S2 வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணானா S1க்கு வந்து உட்காந்துக்கும். அப்ப அதோடைய டோட்டலும் சேர்த்து மறுபடியும் என்ன பண்ணணும்? P1 P2 P3க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்ப நான் சொல்றது புரியுதா? so the first starting point will be S2, then will be S1, then அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நீங்க P1 P2 P3க்கு நீங்க பண்ணணும்.
ஓகேவா? அப்போ கிவ் ஆர் டேக் பாலிசி இருந்துச்சுன்னா என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க? நான் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன். இப்போ என்ன நடக்குது? S1 is rendering services to P1, P2, P3 as well as to S2. S2 is rendering services to P1, P2, P3 as well as to S1. இங்க பாருப்பா, S1 and S2 மட்டும் பாரு. என்ன பண்ணுவீங்க? S1 S2 கொடுக்குறாங்க, S2 S1 கொடுக்குறாங்க. This method is known as reciprocal services method. This method is known as reciprocal services method. சொல்லுப்பா, S2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவியா, S1 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவியா? S1 ஸ்டார்ட் பண்ணானா S2 க்கு போகும், S2 ஸ்டார்ட் பண்ணானா S1 க்கு வரும். கரெக்டா? அப்போ ரெண்டு பேருமே you will be at a management டெட்லாக்ல இருப்பீங்க. அப்போ டெட்லாக் வர்றப்ப இவனுக்குன்னு 3 மெத்தட்ஸ் இருக்கிறான்ப்பா. யாருப்பா? மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் will be coming into play. ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தடுக்கு இப்போ எத்தனை மெத்தட்ஸ் இருக்கு? 3 மெத்தட் இருக்கு. என்னென்னப்பா? ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே இரு கடைசி வரைக்கும் 0 ஆகுற வரைக்கும். ஓகேவா? ரெண்டாவது, ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா இமீடியட்டா யார் வந்துருவாங்க? மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்துருவாங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். என்ன மெத்தட்? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட். லாஸ்ட் வந்து என்ன? இப்ப நம்பியாருக்கு மூஞ்சி மேல மறு வச்சா என்னப்பா? மாறு வேஷம். அதே மாதிரியே ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்க்கு கொஞ்சம் டிங்கரிங் பண்ணனா யார் வந்துருவாங்க? ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்துருவாங்க. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? சோ இந்த 3 மெத்தட் சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக்கா சாய்ஸாப்பா? இந்த 3 மெத்தட் it is a choice. At the end of the day என்ன ஆகும்? இந்த 3 மெத்தட்லயும் நீங்க கால்குலேட் பண்ணா ஆன்சர் என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். ஓகேவா? இந்த 3 மெத்தட்ல क्वेश्चन ஸ்பெசிஃபிக்கா கேட்டானா மட்டும் அந்த ஸ்பெசிஃபிக் மெத்தட் பண்ணிக்கோங்க. இல்லனா 3 மெத்தட்ல ஏதாச்சும் ஒரு மெத்தட் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்ட். Probably I will be asking you to go for simultaneous equation method because it will be time saving. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? Everybody got it? ஏன்பா இந்த 3 மெத்தட் சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக்கா இல்லனா சாய்ஸாப்பா? டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் லேடர் மெத்தட் அண்ட் ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட். சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக்கா இல்ல அப்படின்னா சாய்ஸா? சிச்சுவேஷன். கரெக்டா? அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மெத்தட் எடுத்துக்கணும். இந்த ரெசிப்ரோக்கல் சர்வீசஸ் மெத்தட்ல தான் எத்தனை மெத்தட் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. யார் யாரு? ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன், ட்ரையல் அண்ட் எரர். மோஸ்ட் ஆஃப் த டைம் your institute has questioned only reciprocal services method. They have not questioned first 2 method because both methods are said to be easy. இதுல கேட்கணும்னா third மெத்தட்ல தான் கேட்டிருக்காங்க. ஒன்னு ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க, இல்லனா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? up to this clear? That's all with the basics of your overheads. Okay, so that's all with the basics of your overheads. இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நான் உங்களுடைய நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். இதுக்கு மேல பண்றது எல்லாமே வந்து நம்ம questions, book questions தான். Today I will be completing at least 3 to 4 questions and I will be giving you 1 question. Okay, yes, time is 4 o'clock. எவ்வளோப்பா டைம்? எக்ஸாக்ட் 4 o'clock. கம் பேக் பை. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணும். நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க? 4:20. ஓகே, போயிட்டு வாங்க. கம் பேக் பை 4:20. சீக்கிரமாக வந்துருங்க. எனக்கு குட்டி வாங்க.